ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன். கிச்சன் ரெடி பண்ணுறதுக்காக, பெட்ரூம்க்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த vlogல பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். இதுக்குள்ள இதெல்லாம் ஆர்டர் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆயிடுச்சு. எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல நான் வந்து எதையுமே ஓப்பன் பண்ணல. சோபி கூட 2-3 திங்ஸ் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன், அதை கூட நான் பார்க்கறதுக்கு இல்லை. கண்ணாடி இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மக்கு. இதுக்கு வந்து 2 பாக்ஸ் இருக்குதுங்க. காஃபி மக்கு இது வந்து நமக்கு ஸ்டீலில் தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கண்ணாடியில் தான் வாங்குறேன்னு சொன்னேன். இதை இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாங்கக்கூடாதுன்றாரு. ஏங்க சொன்னேன், அதெல்லாம் தள்ளிவிட்டு உடச்சிருவேன். இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னர் தான் நமக்கு. இது வந்து வுட்டில் வரும், மேலே ஒரு டைமண்ட் மாதிரி நமக்கு ஒரு மூடியோட கொடுத்துருக்காங்க. ஷேர் பண்ணிட்டேன். எங்கள் மாமியார் வீடியோ எடுக்கிறதால சத்தம் போடாமல் இருக்கிறாங்களாம். இது வந்து காஃபி மக்கு. இது ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா இருக்குங்க. இதான் ஒன்றுமே ஓப்பன் ஆகல வச்சுருக்கா. இது வந்து சுகர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் பொருள். இது காஃபி, இது சுகரு, அது டீ தூள், எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர். நான் சத்தியமா எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு குவாலிட்டியா வரும். மெயினா இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர். அதுக்குள்ளே வந்துச்சா, அதான் மறந்து. இதுக்குள்ள இன்னொரு 3 ஸ்பூன் இருக்கு, கோல்டு ஸ்பூன் தெரியுதா, இதுக்குள்ளே போடுறதுக்கு. டீ, காஃபி, சுகர். இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாக்குள்ள காம்போல தான் வாங்கியிருந்தேன். 500 ரூபாய்க்குள்ள தான் வந்துச்சு. நான் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணி வச்சிடுறேன் கோட் நம்பரை. நீங்கள் அந்த கோடை போய் மீஷோவில் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் பாக்ஸ். இது நாங்கள் ஏற்கனவே ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த கம்மல் பாக்ஸ் உடஞ்சிருச்சு, இன்னொன்று நம்பிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரித்திக்கு சோபி வேறு இருந்துச்சேன். எப்படி எங்க ரூம் அலங்கரிக்கிறதுன்னு கேட்டுவாங்க. தெரியுதாங்க? எடுத்துக்க சொல்லு. இப்ப நாங்க வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வளையல் மணி வைக்கிறதுக்காக நாங்க வாங்கல. சோபி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பூத்தொட்டிலாம் கொண்டு போய் நாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்க போறோம். ஏன் சோபி? பெட்ரூம் ஸ்டிக் போடுறது. பெட்ரூமேட்டுக்கு நாங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அப்புறமேட்டுக்கு லைட்லாம் போட்டு லீஃப்லாம் போட்டு ஆர்டிஃபிஷியல் லீஃப் எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு ஹோம் டூர் போடுறோம். இப்போ இது நல்லா இருக்கா? இதெல்லாம் கொண்டு போய் வச்சா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படிங்க வாழையில் வைக்கிறது? நெக்ஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. வருதா? சோபியோட திங்ஸ் வந்துச்சுன்னா சோபி இந்த இடத்துல தெரிஞ்சு போயிடும். சரி, அதான் பாக்குறீங்க இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ 200 கிராம் அளவு சொல்லியிருக்காங்க. அப்ப பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம்ட்டு அந்த மாதிரி இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று கூட வாங்கியிருக்கேன். இது நல்ல ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக். உன்னோடதா? சரி, ஓப்பன் பண்ண. நான் அடுத்த பாக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சரி விடு பூக்கட்டுற நூலுங்க. பூக்கட்டுற நூலா? பூக்கட்டுற நூலுமா? சரி, இது இல்ல 1 2 3 4 5 இது வந்து ஊசி ஹுக். இந்த ஹுக் ஏங்க இதுங்க சொட்டர் பின்றது. அப்படியே இது குத்திக்காதீங்க. சோபி நீ சொட்டர் பின்னுவியா? அத என்னங்குது இத பிரிச்சு உங்களுக்கு வந்து நான் Dress தேச்சி தரமா அப்படிங்குது பாப்பா. ஃபர்ஸ்ட் என் பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் கிளாஸ் போறாங்க. இல்ல டான்ஸ் கிளாஸ், ஸ்கேட்டிங் கிளாஸ், டிராயிங் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், அப்புறம் வேற என்ன கிளாஸ்ங்க? அப்புறம் இந்த ஸ்டிக்கர் அது என்ன பண்ணாங்க? அது என்ன ஸ்டிக்கர்? அது பேர் சொல்லு. ஜர்னலிங் வாங்கி கொடுங்க, நாங்க அதை பண்றோம். உங்களுக்கு வந்து செல்லுக்கெல்லாம் கவர் பண்றோம் நாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிரையான், பெரிய கிரையான் வாங்கிட்டாங்க. நாங்க வந்து கலர் அடிக்கிறோம் நாங்க. அப்புறம் இப்ப ஃபைனலா சொட்டர் பண்றதுக்கு வந்துருக்கு. புதுசா ஆசை வருங்கிறாங்களோ அதெல்லாம் உண்மைதான் எடுத்து பிள்ளைங்களுக்கு. 2 ஆமா, நீ பின்னுதான் பண்றதுல 3 தூக்கிட்டோம். அதனால தான் 2 போட்டேன். சோபி 1 தான் போட்டுச்சு. இப்ப எடுக்க இதுமா எல்லாமே அம்மா ஆர்டர் பண்ணி ஸ்டீல்ல வாங்கிருந்து பாட்டில்ல வாங்கி 2 வருஷத்துக்கு வந்துச்சு. இந்த டைம் நான் வாங்கியிருக்கிறது சில்வர்ல. என்ன கேனு தெரியுதா?
இதுல வந்து நம்ம என்ன வரும் இங்க ஊத்திக்கலாம் இங்க வருமா என்ன இங்க தோத்துருக்கு இங்க தோத்துருக்க ஏங்க எப்படி இப்ப ஊத்துறப்ப எப்படி ஊத்திறது இங்க அப்படியே காட்டு. ஆமா இது என்ன சிஸ்டம்? இல்ல நான் சோபி கேட்டது லைட்டா எலி போடுறோம் இது பிக்சர் ஒயர் கட் ஆயிருப்போது அவங்க ரூமை டெக்கரேஷன் பண்றேன்னு சொன்னாங்களா சீரியல் லைட்டு இந்த லைட் எடுத்து ரூம்ல எல்லாம் சுத்தி வட்டி அப்படியே கலர் கலரா மின்னணுமா ரூம் இதுல வந்து கலர் கலரா எரியற ஆப்ஷன் இருக்கான் என்னென்னமோ யோசிச்சு வைக்கிறாங்க ஸ்டிக்கர் காமி இங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸா இருங்க ஓபன் பண்ணிக்கங்க நான் ஒண்ணே எடுக்கறேன் என்கிட்ட கொஞ்சம் கூட இங்க பாரு இது வேற செவுத்துல ஓட்டுறா இது தெரியுதா நீ பொறுமையா காமா இங்க பாருங்க செவன்னு சொல்லு பார்க்கலாம் மை கிச்சன் மை ரூல்ஸ் மை கிச்சன் மை ரூல்ஸ் எந்த சோறு ஆக்கணும்னாலும் அது என்னோட இஷ்டத்துக்கு தான் ஆக்குவேன் எல்லாமே ஒரு மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி லஞ்ச் பாக்ஸ்ல இப்போ நான் சொல்றேன் லஞ்ச் பாக்ஸ்ல வேண்டா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரா இருக்குல்ல அந்த ட்ரா அந்த ட்ராவில் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் செட் பண்றோம் இப்படி இப்படி அப்படி இப்படி இந்த இடத்துல வச்சிடும் குட்டி குட்டி பாக்ஸா லப்பர் பேண்டு சீப்பு எல்லாம் கசமசான்னு கிடக்கும்ல அதை வந்து தனித்தனி பாக்ஸ்ல ட்ராக்குள்ள இதெல்லாம் வச்சிருவோம் பாக்ஸ்குள்ள பாக்ஸ் இதெல்லாம் கிளீனா வச்சா சோபியா ரித்திகா மெயின்டைன் பண்ணணும் நான் நினைக்கிறேன் சோபி நான் சொல்றதெல்லாம் கண்டு அதுன்னு யாரோ லெட்டர்ல எழுதிருக்காங்க ப்ளீஸ் லீவ் யா ரிவ்யூ ஆன் மார்ட்டின்லாம் போட்டு எழுதிருக்காங்க ஓ அது என்னோட திங்ஸ் இது திடீர்னு எல்லாம் ஆர்வமா ஏங்க இதுதாங்க என்ன கேனு அப்ப அது என்னதுங்க வாட்டர் பாட்டில்ல சோபி இதுதான் எதுக்கு ரெண்டு சில்வர்ல வாங்கினேன் ஒரு நிமிஷம் சோபி கொஞ்சம் பொறுமையா இரு சோபி கொஞ்சம் பொறுமை இதுதான் என்ன கேன் அப்ப அது என்னங்க அதுவும் என்ன கேன் தான் தண்ணி கேன் தண்ணி கேன்லாம் இல்ல என்ன கேன் தண்ணி ஊத்துனா மட்டும் மேல வராதா இப்படி தருமா அப்படியே அப்படி நம்ம இல்ல இது வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது கடல் எண்ணெய் என்ன கேன் தான் இப்படி இருக்குமாடா கொண்டு போய் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள வந்து ஜாமான் போட்டு வைக்கணும் நான் இந்த டைப்ல தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஏற்கனவே நம்மகிட்ட இருந்தது ஒயிட் கலர்ல இருக்குமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலர் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டா வாங்கலான்ட்டு ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியில் காமிச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கா நல்ல ஒரு கிலோல பெரிய பெரிய பாட்டில் மாதிரி காமிச்சிருந்தேன் இதுதான் வேணாம் அதெல்லாம் வேணாம் நீ போட்டு உடைச்சிருவேன் ஏன்னா குழந்தைய தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு அதெல்லாம் உடைச்சிருவேன் இப்படி சொன்ன அடுத்த தடவை நம்ம கண்ணாடி தான் எடுக்கணும் புது வீடு கட்டுறோம் அங்க போய் கண்ணாடி வைக்கிறோம் அப்படி நானே நான் முடிவு பண்ணிட்டேன் இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 24 பாக்ஸ் இது வந்து 1 கிலோ இது வந்து நாங்க எங்க வாங்கினோம் ஊட்டியில வாங்கின ஒரு 4-5 திங்ஸ் இருக்கு இதை சொல்லணும்னு நினைச்சது முடியவே இல்லை நாங்க ஒரு டைம் நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தீங்களா அந்த டைம் இது வந்து நம்ம ஆங்கர் இது எதுக்குன்னா இந்த கரண்டி எல்லாம் மாட்டி வச்சிருந்து கிச்சன்ல கரண்டி மாட்டுறதா என்ன நினைச்சேன் நான் ட்ரெஸ் மாட்டுறதுன்னு நினைச்சேன் நீ மாட்டுவங்க இன்னும் எத்தனை என்ன எல்லா ட்ரெஸ் மாட்டுறது கிச்சனுக்கு வாங்கினது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூனு இல்ல ட்ரெஸ் மாட்டுறது கம்மிடுங்க ஸ்பூனு இது கேரண்டி பண்றது இது வந்து எவ்வளவு நடுவில் இந்த ஸ்பூனு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அங்க கூட வச்சிருக்கிறதுல அதெல்லாம் தூக்கி இந்த கோல்டு இதுல வந்து வைக்கிறோம் ரேக்குங்க ஸ்பூன் வைக்கிறது கத்தி ஸ்பூன்ல வைக்கிறது இது வந்து கேரண்டி மாத்துறதுக்கு இது வெயிட் தாங்காதுங்க அது சட்டெல்லாம் மட்டும் பிரிஞ்சுட்டு வந்துடும் அப்புறமா அதாவது ரித்திகா ஒரு சமையல் இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டியா இந்த கம்மல் எல்லாமே நாங்கள் ஊட்டியில் வாங்கினோம் இது வந்து சோபி காதில் போடுறதா வாங்கிடுங்க இது சோபிக்காக தான் வாங்கினோம் இதில் விலை கம்மியாக தான் கிடச்சிது எங்களுக்கு இது வந்து 250க்கு இதில் இருக்கிறது எல்லாமே கிடச்சிது இதுவே நம்ம அங்கே வேறு ஏதாவது பெரிய கடைக்கு போகிறோம்னா 500 வரும் பாதி ரேட்லேயே கிடச்சிது அந்த டைம் நாங்கள் எல்லாருமே வாங்கியிருந்தோம் சாரு சர்மா ரூபி நான் எல்லாருமே வாங்கியிருந்தோம் தான் இந்த 2 கம்மல் அதுக்கப்புறம் இந்த 2 கம்மல் நல்லா ஹெவியாகவே வாங்கியிருக்கேன் ஆனால் இன்னும் போடலை இந்த 2 கம்மல் போட்டேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கிச்சனுக்காக வாங்கினது இது எல்லாமே தனியாக ஓப்பன் பண்ணுவோம் இங்கே பாருங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் எங்கே நல்லா சூப்பராக காமிங்க ஹோல்ட் பண்ணிட்டா எடே இதுலலாம் செம்மலுக்கு ஆயிருமே சரி ஓகே என்னோட இதயத்திலிருந்து எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுக்குறேன் அடுப்புல நல்லா இருக்குல்லைங்க இது ஆனா செம்ம அழுக்கா இருக்கும் எனக்கு இது கலர் பார்த்தது பிடிச்சது அதனால வாங்கிட்டேன் சரி அப்பப்போ துவைச்சு கீழே போடுறதா கிச்சன்ல எப்படி நான் ஏற்கனவே ஒரு மேட்டு போட்டிருக்கேன் அந்த மேட்டு போயிருச்சு அதோட குவாலிட்டி முடிஞ்சிருச்சு இது வந்து 2வது குவாலிட்டி வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா
அதே மாதிரி தான் எழுதியிருக்கு. கிச்சனை தூக்கி கீழே போட்டு பறிக்கிறதா? நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, அதனால வாங்கியிருக்கேன் இந்த மேட்டு. இது வந்து நமக்கு அந்த தண்ணி பட்டா இதாகும்ல, வழுக்காம இருக்குல்ல ஒரு மேட், அப்படியே பசை மாதிரி விட்டுங்களா அங்கே இருக்கிறதுல, அதே மேட் தான். நமக்கு பெட்ஷீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3D 4Dல வாங்கியிருக்கேன். நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு வாங்கினேன் பெட்ஷீட் இதெல்லாம். இது பெட்ஷீட்ல, இதெல்லாம் கிச்சனுக்கு தான். திடீர்னு எனக்கு இந்த மாதிரி தோணும், அது ஏன்னே தெரியல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பக்கத்து வீட்டில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பெயிண்ட் அடிக்க எனக்கு அப்படி ஐயோ நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டேன். ஆனால் அன்னைக்கு ஃபஸ்ட்டு சோபிகா ரித்திகா ரூமை க்ளீன் பண்ணியாச்சு, ஹால் க்ளீன் பண்ணிட்டோம், பெட்ரூமும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா இப்போ வாங்கியிருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணி வீட்டை வந்து நம்ம தொடச்சி விடணும், டஸ்ட் அடிச்சு. இப்போ கிஷோர் எங்கள் வீட்டுக்கு 2 பேர் சேர்ந்து ஃபேனெல்லாம் தொடச்சி விட்டுருவாங்க. எப்படி கிஷோர்? எப்படிங்க? அதான் பார்த்தேன் சொல்லுன்னு அவ்வளோ. இது வந்து என்னோட என் ஃப்ரிட்ஜுக்காக வாங்கினது. எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிக்கும். இங்கே வாங்க, பாண்டா, குட்டி பாண்டா. நான் தான் எப்பயுமே ஃப்ரிட்ஜ் உட்காந்துக்கிட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு மாதிரி இங்கே வந்துடும். இங்கே பாண்டா உட்காந்துட்டு இருப்போம். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் குட்டி பாண்டா. ஃப்ரிட்ஜில் போயிட்டு இருங்க சொல்கிறேன். நான் போயிட்டு ஃப்ரிட்ஜில் மேலே ஏதாச்சும் அம்மா எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு போய் பார்ப்பேன் டெய்லியும். அங்கே போயிட்டு எத்தி பார்த்துட்டு அப்படியே அங்கே ஃப்ரிட்ஜில் நான் எந்த காலத்துக்கு எடுத்து ஒளி வச்சிருக்கேன், வாங்கி வைக்க மாட்டேன். ஜம்ப் பண்ணிடுவேன். ஃப்ரிட்ஜ் இல்லாதப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டேன். வாங்கினதப்பறம் எனக்கே இது எதுக்குடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது என்ன டைப், என்னத்துக்காக இது வந்து ஃப்ரிட்ஜில் அந்த ரேக்கில் வைக்கிறது என்ன டைப்பில் வாங்கினா நம்ம வைக்கிற காய்கறிகளை அந்த பாண்டா எடுத்து நைட்டில் சாப்பிட்ருவோம் அப்படி நானாக நினச்சி வாங்குறேன். நமக்கு ஒரு 4-5 ஷீட் கிடச்சிருக்கு. 2 3 4 ஷீட்டு, 4 லேயர். அந்த லேயர் இருக்கு இல்லைங்க, கீழே தான் மாவு அந்த மாதிரி ஏதாவது இதில் கொட்டாமல் இருக்கும். சரி, ஃப்ரிட்ஜில் கொட்டாமல் இது மேலே கொட்டிடும். அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக எங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினது வந்து ஒரு 3 கவர் வந்து மாற்றிப்பேன் நான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். தெரியுதாங்க? ஏய் ஆமாம், அந்த 3D இதுதான். திருடி அது திருடி இல்லைம்மா, 3D. இது மேட்டு. இந்த ரூமுக்கு ஒன்று, அந்த ரூமுக்கு ஒன்று, அந்த ரூமுக்கு ஒன்று. இது வீடு கிசரு என்ன வேணாலும் சொல்லுவான், நான் வாவு மட்டும் சொல்ல மாட்டேன். அப்படியா? சூப்பரா இருக்குமா? நிஜமா சூப்பராக இருக்கா? சும்மா சொல்கிறேன். தெரியுதாங்க? அந்த பக்கம் இழுத்துருக்கு சார். ஏஸ்தட்டிக் ஃபீல் கொடுக்குதா? ஏண்டா அவங்க சுத்து பார்க்க பின்னாடி போக நீ திகர் சரியா? ஏய் இது ரித்திகாவுக்குல்ல ஹார்ட் இருக்குது, இது அப்பா இது நானு, அப்ப இது எங்களுக்கு. இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படிங்க தெரியுது வீடியோக்கு? ஜூமா இருந்தா சூப்பராகா? ஃபுல் வியூ தெரியுதா? 0.5 வச்சுட்டு அம்மா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பெட்ஷீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய்க்குள்ள தான். இதுக்கு நமக்கு 2 தலகாணி இருக்கு. ஏய் இது அப்பாவும் நானும், அப்ப இது எங்களுக்கு. மம்மியாவது கம்மியாவது நான் ரித்திகாமா ஏடே அந்த ஒரு மாதிரி வைப்ரேட்டா பளிச்சுன்னு தெரியுங்கிறாங்க. அந்த மாதிரி தெரியுதா வீடியோல? லைட் எரியுற மாதிரி இருக்கா? அதுதான் சொன்னாங்க, லைட் எரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆமாங்க, இங்க ஒரு கண்ணாடியில சூப்பரா தெரியுது. அதான் சூப்பரா தெரியுது. இது வந்து ஒரு நமக்கு வந்து மிக்ஸ்டு காட்டன், பியூர் காட்டன் இல்ல, மிக்ஸ்டு காட்டன்ல தான் கொடுத்துருக்காங்க. பாரு இதுதான் பாப்பாங்களுக்கு. இது சூப்பரா இருக்கு. பட்டர்ஃப்ளை மாதிரி வாங்கினேன். அந்த பார்டர் வச்ச மாதிரி இப்படி நமக்கு சேம். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தான் நினைக்கிறேன்ல. இதுல மயில் இருக்கு, இதுல மயில் இல்ல, அவ்வளவுதான். கீழே இருக்கிற பெட்ஷீட் மாதிரி. ஆனா நான் போன டைம் வாங்கினது நல்லா தாங்குச்சு. வாங்கி வந்து வீட்டுக்கு வந்த புதுசுல வாங்கினது. 1 வருஷம் ஆயிடுச்சு நாங்க இந்த வீட்டுக்கு வந்து. நமக்கு ஒரு 2 தலகாணி வரும். எத்தனை வாங்குறோம்? 2 தலகாணி வாங்கணுங்க புதுசு. 2 தலகாணி வரும். அப்புறம் இந்த எல்லோ ஒன்று, இதுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் வைப்ரேட்டாக இருக்கும். இது வந்து தலகாணி வரும். வந்து பாருங்க எப்படி இருக்கும். சும்மா இருக்காமல் எதையாவது ஆர்டர் போடுங்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ண தம்பி. அப்படியே இது மாதிரி நல்லா கலர் கலராக இருக்கு இல்லைங்க? தெரியுதா? இந்த 2 பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷனுக்காக வாங்கியிருக்கேன். அது துவைக்கிற டைமில் இதை நம்ம வந்து விரிச்சிக்கலாம். அதாவது மாற்றி மாற்றி போட்டுக்கலான்ட்டு.
அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இந்த இப்போ நான் வாங்கின திங்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதெல்லாம் ஒர்த்து எதெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு சொல்லுங்கள். மெயினாக இதோட கோட் நம்பர் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிடறேன். கண்டிப்பாக இந்த தடவை பின் பண்ணி வச்சிருவேன். நீங்கள் அந்த நம்பரை போய் அதை டைப் பண்ணாவே போதும், இந்த திங்ஸ் வந்து உங்களுக்கு தரும். உனக்கு எதுங்க பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த ஃப்ளவர் தான் பிடிச்சிருக்கு. பாவி இத்தனை வாங்கி அந்த டப்பா தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் வேற எதுவும் பிடிக்கலையா? வேற என்ன பாட்டில் பிடிச்சிருக்கு? பெட்ஷீட்டா? அவ்வளோதான். பெட்ஷீட்டோட ஒரு பெட்ஷீட் தான் எனக்கு பிடிச்சது. எந்த பெட்ஷீட்டு? அது ஃபர்ஸ்ட் ஒன்று போது கட்டல, ரெண்டாவது இந்த பட்டர்ஃப்ளை நல்லா இல்லையா? அது கூட சுமாராக இருக்கு. சரி ஓகே. இந்த பெட்ஷீட்லாம் இது நல்லா இருக்கு. மேட்டு? மேட்டு போதும். அப்போ எல்லாமே பிடிச்சிருக்கணும். அவ்வளோதான், அதுக்கு மேலே அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லையா? எனக்கு வந்து இதில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கிச்சன் மேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா எங்கள் வீட்டுக்கார சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண பெட்ஷீட் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து அப்புறம் அந்த 4 ரேக் இருக்கிற மாதிரி ஒரு இப்படி காமிச்சில் ஒரு ஜாக்கு வச்ச மாதிரி பட்டல் அவங்களாம் போட்டு வச்சுக்கலான்ட்டு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த சாரீ பிடிச்சிருக்கு. இந்த பெட்ஷீட் எல்லாமே எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் அதெல்லாம் நான் பிடிச்சி தான் ஆர்டர் போட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் டாட்டா.